Hello everyone, welcome back to our channel. இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து நிறைய பேர் மோஸ்ட் ரெக்வஸ்டடாக கேட்டால் மைக்ரோசர்விஸ் டெவலப்பர் ஆகணும்னா ரோட் மேப் நான் என்னென்னலாம் லேர்ன் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பர்ஃபெக்டான ரோட் மேப் சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. டு பிகம் அ பேக்கெண்ட் டெவலப்பர்ஸ், அதுவும் வந்து ஸ்ப்ரிங் பூட் மைக்ரோசர்விஸ் டெவலப்பராக இருக்கீங்க அப்படின்னா திஸ் வீடியோ இஸ் டோட்டலி ஃபார் யூ. இந்த வீடியோவில் நான் வந்து என்னென்னலாம் லேர்ன் பண்ணிக்கணும், என்னென்னலாம் உங்களுக்கு தெரியணும் டு பிகம் அ ஸ்ப்ரிங் பூட் மைக்ரோசர்விஸ் டெவலப்பர் அப்படிங்கிற மாதிரி ஒரு பர்ஃபெக்ட் ரோட் மேப்போடு தான் வந்திருக்கேன். இதை ஆஸ் பர் மை அண்டர்ஸ்டாண்டிங் நான் வந்து என்னென்னலாம் லேர்ன் பண்ணிக்கிட்டால் நீங்கள் வந்து பேக்கெண்ட் டெவலப்பர் ஆகலாம் ஸ்ப்ரிங் பூட் மைக்ரோசர்விஸ் அப்படின்ற என்னோட ஆஸ்பெக்ட்லேருந்து தான் நான் இதை க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் திங், நீங்கள் வந்து ஜாவா ஸ்ப்ரிங் பூட் மைக்ரோசர்விஸ் டெவலப்பர் ஆகணும் அப்படின்னா நீங்கள் வந்து கோர் ஜாவா பர்ஃபெக்டாக தெரிஞ்சிருக்கணுங்க. கோர் ஜாவானா ஒன்றுமே கிடையாது. ஊப்ஸ் கான்செப்ட்டு, கலெக்ஷன் ஃப்ரேம் ஒர்க்ஸ், எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங், மல்டித்ரெடிங் அண்ட் வந்து ஜாவா 8 ஃபீச்சர்ஸுமே நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். பிகாஸ் வந்து இப்போ நீங்கள் வந்து ஜாவா ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அவங்க இன்டர்வியூவர் ஆகட்டும், இப்போ நம்மளோட அப்ளிகேஷன் ஆகட்டும், it is upskill to some kind of Java versions, right? அதனால பேசிக்காக நீங்கள் வந்து ஜாவா 8ஓட ஃபீச்சர்ஸ் வந்து லேர்ன் பண்ணியிருக்கணும். ஜாவா 8ஓட ஃபீச்சர்ஸ் வந்து ஐ ஹவ் ஆல்ரெடி அப்லோடட் அ வீடியோ ஆன் கம்ப்ளீட் டுட்டோரியல் ஆஃப் ஜாவா 8. உங்களுக்கு அது வேணும்னா அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் இஸ் உங்களுக்கு ஜாவா பர்ஃபெக்டாக தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? அதுக்கடுத்து டேட்டாபேஸ் அண்ட் எஸ்கியூஎல். டேட்டாபேஸ் வந்து தெரியாமல் நம்மளால் பேக்கெண்டில் ஒர்க் பண்ண முடியாது. ஸோ டேட்டாபேஸ் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். நான் வந்து எஸ்கியூஎல்ல ஒர்க் பண்ண காட்டிக்கு ஐ ஹவ் கிவன் இட் எஸ்கியூஎல். உங்களுக்கு வந்து வேறு ஏதாச்சும் ரிலேஷனல் டிபி இல்லாமல் வேறு ஏதாச்சும் தெரியும் அப்படின்னாலும் இட் இஸ் மோஸ்ட் ப்ரிஃபர் டு ஹாவ் அ MySQL as your டேட்டாபேஸ் நாலேஜ். இதில் வந்து ஜாயின்ஸ் தெரிஞ்சிருக்கணும். தென் வந்து நார்மலைசேஷன், டிரான்சாக்ஷன்ஸ், ஆசிட் ப்ராப்பர்ட்டிஸ், இந்த மாதிரி எல்லாமே நமக்கு தெரிஞ்சிருக்கணும் டேட்டாபேஸ் சைடில். தென் நமக்கு வந்து ஜாவா டேட்டாபேஸ் ரெண்டுமே தெரிஞ்சிருச்சு அப்படின்னா we need to move into the framework. ஃப்ரேம்ஒர்க் வந்து நம்ம ஸ்ப்ரிங் பூட் டெவலப்பர் ஆக போகிறங்காட்டிக்கு the thing is you need to know the ஸ்ப்ரிங் ஃப்ரேம்ஒர்க். ஸ்ப்ரிங் கோர்னா என்ன, ஐஓசி கண்டெய்னர்னா என்ன, டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன்னா என்ன, ஏஓபி, ஸ்ப்ரிங் ஜேடிபிசி எல்லாமே வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸ்ப்ரிங் ஜேடிபிசி இந்த சென்ஸ் வந்து நமக்கு டேட்டாபேஸ் கூட நம்மளோட அப்ளிகேஷனை கனெக்ட் பண்ணுறதுக்கு தேவையான டேட்டாபேஸ் கைண்ட் ஆஃப் தான் ஸ்ப்ரிங் ஜேடிபிசி. ஸோ இட் இஸ் வெரி ஈஸி தான். நீங்கள் லேர்ன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் வந்து ஸ்ப்ரிங் ஃப்ரேம் ஒர்க் வந்து தெரிஞ்சிருச்சு அப்படின்னா யூ கேன் கோ இன் டு த ஸ்ப்ரிங் பூட். ஸ்ப்ரிங்கோட அப்ஸ்கில் வெர்ஷன் தான் ஸ்ப்ரிங் பூட். ஓகேங்களா? ஸ்ப்ரிங் வந்து கோர் கான்செப்ட் ஆஃப் ஸ்ப்ரிங் ஃப்ரேம் ஒர்க்கை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்க. ஸ்ப்ரிங் பூட்டில் வந்து நீங்கள் வந்து விச் இஸ் அ அப்ஸ்கில்டு வெர்ஷன் ஆஃப் ஸ்ப்ரிங் அப்படிங்கிறதால இட் எனேபிளிங் அஸ் டு டெவலப் அன் அப்ளிகேஷன் வெரி ஃபாஸ்ட். ஓகே, இதில் வந்து நீங்கள் என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா ஆட்டோ கான்ஃபிகரேஷன்னா என்ன, ஸ்டாட்டர்ஸ்னா என்ன, தென் ஆக்டிவேட்டர்ஸ், ப்ராப்பர்ட்டிஸ் ஃபைலு, ப்ரொஃபைல்ஸு, இந்த மாதிரி எல்லாமே நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டு தென் யூ நீட் டு டெவலப் அ ரெஸ்ட் ஏபிஐ. ஓகே, ரெஸ்ட் ஏபிஐ எப்படி டெவலப் பண்ணுறதுன்னு சொல்லி லேர்ன் பண்ணோம். இதில் வந்து க்ரெட் ஆப்ரேஷன்ஸ் நம்ம வந்து லேர்ன் பண்ணுவோம். அதுக்கடுத்து குளோபல் எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங்கு, வேலிடேஷன் எல்லாமே வந்து இந்த ரெஸ்ட் ஏபிஐ டெவலப்மெண்ட்டில் நமக்கு வந்து லேர்ன் பண்ணிப்போம். ஆஃப்டர் தட் ஜேடிபிசின்றது படித்தோம் இல்லைங்களா? இப்போ வந்து ஸ்ப்ரிங் டேட்டா ஜேபிஏ. இந்த ஸ்ப்ரிங் டேட்டா ஜேபிஏன்றது தான் வந்து இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம ரெப்பாசிட்ரிஸு அண்ட் தென் வந்து queries, கஸ்டம் queries எழுதுறதுக்கு, பேஜினேஷன் சார்ட்டிங்கு, ஆஃப்டர் தட் ஜேபிஏ, ஹைபர்னேட், இந்த மாதிரியான எல்லாமே வந்து நம்ம லேர்ன் பண்ணிக்கணும் ஸ்ப்ரிங் டேட்டா ஜேபிஏல. விச் இஸ் ஸ்ப்ரிங் டேட்டா ஜேபிஏ இஸ் சம்திங் வி கேன் சே தட் இட் இஸ் கோயிங் டு கனெக்ட் அவர் ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷன் அண்ட் MySQL. ஓகே, தென் மைக்ரோசர்விஸ். இப்போ வந்து இது வரைக்கும் நீங்கள் வந்து ஜாவா ஸ்ப்ரிங் பூட் லேர்ன் பண்ணிட்டீங்க. இப்போ மைக்ரோசர்விசஸ் வந்து லேர்ன் பண்ணணும். மைக்ரோசர்விசஸ் அப்படின்னா என்னென்னா, நீங்கள் ஸ்ப்ரிங் பூட்டில் ஒரு மோனோலித்திக் ஆர்கிடெக்சரில் ஒரு ப்ராஜெக்டை டெவலப் பண்ணியிருப்பீங்க. அந்த மோனோலித்திக் ப்ராஜெக்டை யூ நீட் டு கன்வெர்ட் இட் இன் டு அ மைக்ரோசர்விஸ். மைக்ரோசர்விஸ்னால் தட் மோனோலித்திக் ப்ராஜெக்டை ஒவ்வொரு காம்பனண்ட்டாக இண்டிவிஜுவல் சர்வீசஸாக நீங்கள் வந்து பிரேக் பண்ண போகிறீங்க. இதில் வந்து நீங்கள் மைக்ரோசர்விஸ் ஆர்கிடெக்சர்னால் என்னன்றது தெரிஞ்சுக்கணும். அண்ட் வந்து சர்வீஸை எப்படி வந்து செக்ரிகேட் பண்ணுறது, எப்படி கம்யூனிகேட் பண்ணுறது, ஏபிஐ கேட்வே, அந்த மாதிரியான திங்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும். தென் வந்து ஸ்ப்ரிங் கிளவுட் வந்து நம்ம லேர்ன் பண்ணணும். ஸ்ப்ரிங் கிளவுட் இஸ் சம்திங் வி நீட் டு லேர்ன். லைக் யுரேகா சர்வர்னா என்ன, ஓப்பன் ஃபைங்னா என்ன,
ஸ்ப்ரிங் க்ளவுட் கேட்வே, ரெசிலன்ஸ் 4J, சர்க்யூட் பிரேக்கர் இந்த மாதிரி எல்லாமே நம்ம ஸ்ப்ரிங் க்ளவுடில் வந்து லேர்ன் பண்ணிப்போம். ஆஃப்டர் தட் ஒரு சர்வர்ஸ்க்கும் இன்னொரு சர்வர்ஸ்க்கும் நம்ம வந்து மெசேஜ் சென்ட் பண்ணுறதுக்கு Kafka, RabbitMQ இல்லைனா வந்து ஈவென்ட் ட்ரிவன் ஆர்கிடெக்சர் இந்த மாதிரி நம்ம எல்லாமே லேர்ன் பண்ணோம். ஆஃப்டர் தட் திஸ் DevOps சைடு வந்து DevOps அண்ட் டெப்ளாய்மெண்ட் வந்து நீங்கள் உங்களோட பேசிக்காக ஃபார் எக்ஸாம்பிள் கிட்டு வந்து நீங்கள் லேர்ன் பண்ணியே ஆகணும். டாக்கரு, CI/CD பைப்லைனு, ஹவு டு டெப்ளாய் டு க்ளவுடு, இதில் வந்து நமக்கு ஆல்ரெடி என்னோடய ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு GitHub தெரிஞ்சால் போதும். CI/CD அண்ட் தென் வந்து ஜென்கின்ஸோட பேசிக் நாலேஜ் இருந்தால் இட்ஸ் ஃபைன் அப்படிங்கிற மாதிரி தான் என் ப்ராஜெக்டில் இருக்கு. பிகாஸ் there is a separate DevOps team who is going to handle all the deployment process. பட் நமக்கு வந்து ஆஸ் அ டெவலப்பராக தோஸ் நாலேஜஸ் அட்லீஸ்ட் வந்து பேசிக் நாலேஜ் ஆச்சும் நமக்கு வந்து டெவாப்ஸில் இருக்கணும். தென் வந்து டெஸ்டிங் அண்ட் பெஸ்ட் ப்ராக்டிஸ் நமக்கு வந்து கண்டிப்பாக டெவலப்பராக இருக்கும் அப்படின்னா நீங்கள் எல்லாமே டெவலப் பண்ணிட்டீங்கன்னா இட்ஸ் ஃபைன். பட் யூ நீட் டு நோ த டெஸ்டிங் டூல்ஸ். JUnitக்கு JUnit ஆர் மார்க்கெட்டோ ஏதோ ஒன்று எடுத்து யூனிட் டெஸ்டிங்க்கு யூஸ் பண்ணணும். தென் இன்டகிரேஷன் டெஸ்டிங்கு, சொனாக்யூபு இந்த மாதிரி எல்லாமே நம்ம லேர்ன் பண்ணியிருக்கணும். தென் ஆஃப்டர் தட் வந்து இன்டர்வியூ பெர்ஸ்பெக்டிவ் நான் இங்கே சொல்லாமல் விட்டது என்னவா இருக்கும்னா, ஹியர் வந்து டெஸ்டிங் அண்ட் பெஸ்ட் ப்ராக்டிசஸ் இருக்கு இல்லைங்களா, அங்கே பார்த்தீங்கன்னா க்ளீன் கோட் அண்ட் டிசைன் பேட்டர்ன் இருக்குது. ஸோ யூ நீட் டு நோ த டிசைன் பேட்டர்ன்ஸ் அண்ட் சாலிட் பிரின்சிபல்ஸாக, so that it will be very helpful for you to develop a very good code. ஓகேங்களா, திஸ் இஸ் அ எக்ஸாக்ட் ரோட் மேப். நீங்கள் எங்கே ஸ்டார்ட் பண்ணி எங்கே முடிக்கணும் அப்படின்ற பர்ஃபெக்ட் ரோட் மேப் இது தாங்க. ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் ஜாவா லேர்ன் பண்ணிக்கணும். ஆஃப்டர் தட் டேட்டா பேஸுக்கு நீங்கள் வந்து SQL லேர்ன் பண்ணணும். தென் ஃப்ரேம் ஒர்க் சைடு வரும்போது ஸ்ப்ரிங் ஃப்ரேம் ஒர்க் லேர்ன் பண்ணிவிட்டு ஆஃப்டர் தட் ஸ்ப்ரிங் பூட் யூ நீட் டு லேர்ன். தென் வந்து ரெஸ்ட் API டெவலப் பண்ணி நீங்கள் பழகணும். ஆஃப்டர் திஸ் ஸ்ப்ரிங் டேட்டா JPA, தென் யூ ஆர் ஃபைன் டு மூவ் ஆன் டு த மைக்ரோசர்விஸ் ஆர்கிடெக்சர். தென் வந்து ஸ்ப்ரிங் க்ளவுட் எக்கோசிஸ்டம் நீங்கள் வந்து லேர்ன் பண்ணணும். ஆஃப்டர் தட் வந்து மெசேஜிங் சர்வீசஸ் யூ நீட் டு லேர்ன். தென் வந்து DevOps அண்ட் டெப்ளாய்மெண்ட். ஆஃப்டர் அட் த எண்ட் ஆஃப் த திங் நீங்கள் வந்து டெவலப்பராக கன்வெர்ட் ஆனதுக்கப்புறம் யூ நீட் டு லேர்ன் about JUnit and JUnit or Mockito for testing purpose. Okay, this is a perfect roadmap. இப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னா just set a timer of 3 months and இதில் இருக்கிற மாதிரி ஒரு பர்ஃபெக்டான ரோட் மேப்பில் நீங்கள் லேர்ன் பண்ணிங்க அப்படின்னா you will become a developer in 3 months. ஓகே, தென் இதோட எசென்ஷியலாக நீங்கள் என்னென்னலாம் தெரிஞ்சுக்கணும், என்னென்னலாம் வந்து உங்களுக்கு தேவை அப்படின்னா, apart from this you need to know problem solvingனா நம்ம வந்து என்ன ஒரு ப்ராப்ளம் கொடுத்தாலும் யூ நீட் டு ஹாவ் அன் அனாலிசிஸ் அண்ட் ப்ராப்ளம் சால்விங்கில் நீங்கள் வந்து ஒரு பர்ஃபெக்டாக இருக்கணும். தென் வந்து டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்காரித்தமும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். சிஸ்டம் டிசைனோட பேசிக்கு, லினக்ஸ் பேசிக் வந்து இட் இஸ் நாட் கம்பல்சரி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்னு இல்லை, பட் தெரிஞ்சிருந்தால் இட்ஸ் ஃபைன். தென் கிட்டு, ஆஃப்டர் தட் API டிசைன், டாக்குமெண்டேஷன், போஸ்ட்மேன்னா என்ன, ஸ்வாகர்னா என்ன, அஜைல் மெத்தடாலஜிஸும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகே, தென் நம்ம வந்து கண்டிப்பாக இதில் என்னென்ன டூல்ஸில் ஒர்க் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டெலிஜியில் ஒர்க் பண்ணுவோம், போஸ்ட்மேனில் ஒர்க் பண்ணுவோம், கிட்டில் ஒர்க் பண்ணுவோம், MySQL ஒர்க் பண்ணுவோம். ஆஃப்டர் தட் வந்து when you come to microservices you will be going to have an knowledge on RabbitMQ, Kafka and then வந்து Grafana, Kibana, Prometheus, இதில் எல்லாம் வந்து நமக்கு ஒரு நாலேஜ் இருக்கும். தென் டெப்ளாய்மெண்ட் சைடு வரும்போது டாக்கர்னா என்னன்னு சொல்லி நம்ம லேர்ன் பண்ணிப்போம். ஆஃப்டர் த ஜென்கின்ஸ்னாலும் என்னன்னு சொல்லி லேர்ன் பண்ணிப்போம். ஸோ நீங்கள் வந்து ஒரு டெவலப்பர் ஆயிட்டிங்க அப்படின்னா இட் இஸ் நாட் லைக் நீங்கள் வந்து என்ன வேணால் எப்படி வேணால் டெவலப் பண்ணலான்ற மாதிரி கிடையாது. யூ நீட் டு டெவலப் இட் பேஸ்ட் ஆன் த டிசைன் பேட்டர்ன்ஸ் அண்ட் பிரின்சிபல்ஸ். தென் ஒன்ஸ் யூ ஆர் டன் வித் ஆல் த கான்செப்ட்ஸ் you need to practice it by developing a very small ப்ராஜெக்ட்லேருந்து நீங்கள் வந்து டெவலப் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். தென் யூ நீட் டு பில்ட் அ ரியல் வேர்ல்ட் ப்ராஜெக்ட்ஸ். இதில் வந்து நீங்கள் ப்ராஜெக்ட்ஸ் வந்து டெவலப் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கான ப்ராஜெக்ட் ஐடியாஸ் எப்படி சொல்கிறதுனா, இ-காமர்ஸ் அப்ளிகேஷன் வந்து மைக்ரோசர்விஸ் ஆர்கிடெக்சர் வச்சு டெவலப் பண்ணலாம். யூசர் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், ஆர்டர் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், நோட்டிஃபிகேஷன் சர்வீசஸ், API கேட்வே சர்வீசஸ், ரியல் டைம் சேட் அப்ளிகேஷன்ஸ், இந்த மாதிரியான அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து டெவலப் பண்ணி ட்ரை பண்ணலாம். ஸோ திஸ் இஸ் ஹவு பேக்கெண்ட் டெவலப்பராக நீங்கள் ஆகணும் அப்படின்னா திஸ் இஸ் ஹவு த ரோட் மேப் ஷுட் பி. நீங்கள் ஃபர்ஸ்ட் வந்து இந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் லேர்ன் பண்ணும்போது, ஒவ்வொரு கான்செப்ட்ஸ் லேர்ன் பண்ணும்போதும் ஜஸ்ட் மேக் சம் ப்ராக்டிக்கல் திங்ஸ்.
ஓகே ஆஃப்டர் தட் அட் த எண்ட் வந்து நீங்கள் டெஸ்டிங் எல்லாமே டெவலப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் யூ வில் பி பிகமிங் அ வெரி குட் backend Spring Boot Java developer. Okay, so this is a roadmap. I hope இந்த roadmap மூலமா நிறைய பேர் கேட்ட நிறைய கொஷின்ஸ்க்கு நான் வந்து கிளியரான வியூ கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். பிகாஸ் வந்து நிறைய பேர் எப்படி டெவலப் பண்ணுறது, எங்கேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணும், ஹவு டு பிகம் அ பேக்கெண்ட் டெவலப்பர்ன்ற ஒரு பர்ஃபெக்ட் ரோட் மேப் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ திஸ் ரோட் மேப் ஷுட் ஆப்வியஸ்லி வந்து எல்லாருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இஃப் இட்ஸ் ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ஸோட வரேன். தேங்க்யூ ஸோ மச். பாய்.